வணக்கம். பிரிஞ்சி ரைஸ் பண்ண போகிறாங்க, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். 4 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை பட்டாணி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, சோம்பு கொஞ்சம், பட்டை, மராட்டி மூக்கு, கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு கொஞ்சம், ஜாவித்திரி கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருங்க, தயிர் ஒரு 3 ஸ்பூன், பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். காஞ்சோன்னே மசாலாலாம் போடலாம். நெய் காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு சோம்பு, எல்லா மசாலாவும் போட்டுடலாம். பச்சை மிளகா, நீளமாக கட் பண்ண வெங்காயம், ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா பிரிஞ்சி சாதம் வாசனை எடுத்து தான் வெங்காயம் வதங்க கொஞ்சோண்டு சால்ட்டு, புதினா, கொத்தமல்லி ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவு ஃப்ரை பண்ணணும். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர், வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் 1 ரைஸ் எடுத்துருக்கேன், 2 தண்ணி ஊற்றுறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்தோன்னே ரைஸ் போடணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, ரைஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடலாம். ஓப்பன் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பிரிஞ்சி ரைஸ் ரெடி. பிரிஞ்சி ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.